சிவாவை நானும் காதலிக்கிறேன். சிவாக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன். சாரதா, இன்னைக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு பூமி சொன்னா. ஆமா, பூர்ணி எப்படி இருக்கா? பூர்ணி சிவா ஜோடி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அதுக்குள்ள பூர்ணி எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாளான்னு தோணுது. காலம் எவ்வளவு வேகமா ஓடுதில்லங்க. ஆனா நான் தான் இன்னும் ஒரே இடத்துல இருக்கேன் சாரதா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பொண்ணுக்கு கல்யாணம்னா கன்னியாதானம் செய்யும் போது தவிர வேற எப்பவும் ஒரு அப்பா கண்ணீர் விடக்கூடாது. போகட்டும், விடு சாரதா. நீ சந்தோஷமா இருக்கல்ல? சந்தோஷத்தோட சேர்த்து ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ஆனா நீங்க எங்க கூட இல்லாத குறை எங்களுக்கு இருக்குங்க. கல்யாணத்துக்கு நான் வரேன். ஐயோ, ககன் பார்த்தா ஒத்துக்க மாட்டாங்க. நான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரேன். அவளை ஆசீர்வாதம் பண்ண வரேன். அதுல தப்பு என்ன இருக்கு? வேண்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டைம் பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். அப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னோட மகளை நான் எதுக்கு திருட்டுத்தனமா ஆசீர்வாதம் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம அவளை கல்யாண கோலத்துல பாக்குற ஆசை எனக்கு இருக்காதா என்ன? ஷாப்பிங்னு சொல்லி ஒரு புடவைக்காக கடை கடையா சுத்த வச்சிட்டு இருக்க. எதுக்குப்பா இவ்ளோ கஷ்டப்படணும்? உங்களுக்கு புடவையில பட்டு மட்டும்தான் தெரியும். ஆனா எனக்கு அந்த புடவையை கட்டிக்க போற என் தங்கச்சி தான் தெரிவா. மணப்பெண் கோலத்துல பூரி கட்டிக்க வேண்டிய புடவை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எல்லாரோட பார்வையும் நம்ம பூரி மேலதான் இருக்கணும். ஆனா அதுல சில பேர் கண்ணு கூட படும்டா. என் தங்கச்சி மேல கண்ணு வைக்கிறவங்களே அவங்க விரலை இப்படி மடக்கி திஷ்டி எடுப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. அம்மா, நம்ம வாழ்க்கையில கல்யாணம்ன்றதெல்லாம் ஒரே ஒரு வாட்டி தாமா வரும். அன்னைக்கு கட்டிக்கிற புடவை கூட வாழ்க்கையில மறக்கவே முடியாத மாதிரி இருக்கணும். நம்ம பூரி அந்த புடவையை பார்க்கிற ஒவ்வொரு வாட்டியும் என் அண்ணன் எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தான்னு நினைச்சு நினைச்சு பார்க்கணுமா? உங்களுக்கு தான் தெரியும்லம்மா எங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு. அன்னைக்கு நடந்த அவமானம் என்னை இப்ப வரைக்கும் விடாம துரத்திக்கிட்டே இருக்குமா. ஆனா இந்த கல்யாணத்தோட எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. காதலுக்காக ரெண்டு பேரோட காதலை தியாகம் பண்ண சொல்றீங்களா? பிந்து சிவாவை காதலிக்கிறா, சிவா பிந்துவை காதலிக்கிறான். நியாயமா பார்த்தா அவங்க காதல் தான் ஜெயிக்கணும். சிவா கையால பிந்து கழுத்துல 3 முடிச்சு போட வச்சு அவங்கள அக்னி சுத்த வைக்கிறேன். அக்னி சுத்த வைக்கிறது இல்ல, என்ன வேண்டான்னு சொல்லி அங்க இருந்து ஒரு அடி அவனை நடக்க வை, பாப்போம். ஆனா நான் பூர்ணியோட காதலை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் பண்றது
சரியா இல்ல தப்பா? இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும்னா சிவாவுக்கும் பூர்ணிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அப்படி பார்த்தா இது சரிதான். குடும்பத்துக்காக 2 காதலர்களை நான் பிரிக்கிறேனா? அப்போ இது தப்பா இருக்குமோ? கடவுளே, எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவும் தப்பான முடிவுகளை எடுக்க மாட்டேன். என் மனசு அதை ஏத்துக்கவும் செய்யாத. அங்க பிந்துவோட காதல் தோத்துருச்சுன்னு பிந்து மட்டும்தான் வேதனைப்படுவா. ஆனா இங்க பூர்ணியோட காதல் தோத்துருச்சுன்னா மொத்த குடும்பமே வேதனைப்படும். என்ன ஆச்சுடா? அது நம்ம பசியோட அங்க வருவோன்னு அவ நமக்கு சமைச்சு வைக்கணும்னு நினைப்பா. அதான் ஃபோன் பண்ணி நமக்கு சமைக்க வேணாம்னு சொல்லிடுறேம்மா. பாத்து மெதுவா. இந்த பூர்ணி, ஃபோன் ரிங் ஆகுது, ஆனா ஏன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒரு பக்கம் தம்பிய, இன்னொரு பக்கம் அவளோட நாத்தனார உட்கார வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பத்தி அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாடா. ஐயோ பூர்ணி. சிவா, நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. சீக்கிரம். பூர்ணி, பூர்ணி, பூர்ணி. அக்கா, டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. சரிடா, முதல்ல இவளை ரூம்க்கு கூட்டிட்டு போலாம் வா. சரிக்கா.